அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றே பல தலைவர்களும் விரும்புவதாக பெயர்களோடு பொதுவெளியில் அறிவித்த செங்கோட்டையன், அதிமுகவின் 6 மூத்த தலைவர்கள் பழனிசாமியிடம் பேசியும் பயனில்லை என குற்றச்சாட்டு. நட்டம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என O பன்னீர்செல்வம் கருத்து. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் என VK சசிகலா பெருமிதம். அனைவரையும் ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் முயற்சி செய்வது வரவேற்கத்தக்கது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜகவே காரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒழிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துல சொல்றோம், பாஜக உறவாடி கெடுக்கும் ஒரு பாசிச சக்தி. யாருக்கிட்ட உறவாடனாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பல முதும்னா அதிமுக தொடர்பாக செங்கோட்டையன் இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் என திருமாவளவன் கருத்து. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது என K பாலகிருஷ்ணன் பேட்டி. அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது. அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்ட பெண்கள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பதாகைகளுடன் முழக்கம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஒரு இனத்திற்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டிய பகுத்தறிவு பகலவன் பெரியார் என புகழாரம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் க ஸ்டாலினை பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயற்சி என குற்றச்சாட்டு. சாலையில் டயர்களை கொளுத்தி பாமகவினர் மறியல் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் க ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சத்தை அடைந்துவிட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தஞ்சை ஆடுதுறையில் நடந்த குண்டுவீச்சு சம்பவத்துக்கு பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றச்சாட்டு. சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க,
அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. சிங்கப்பூர் போல ஒற்றை அடுக்கு ஜிஎஸ்டியே இந்தியாவின் இலக்காக இருக்க வேண்டும். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரவும் அன்புமணி வலியுறுத்தல். நாங்கள் ஆதிவாசிகள் இந்துக்கள் அல்ல என்று பேசிய மத்திய பிரதேச காங்கிரஸ் நிர்வாகி அவமானகரமான கருத்து என்று பாஜக கண்டனம். இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதங்கம். டெல்லி யமுனை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவை புரட்டி போட்ட வெள்ளம். கோயில்கள், குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் வேதனையில் மக்கள். மகாராஷ்டிராவில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க முயன்ற விவகாரம். பெண் IPS அதிகாரிக்கும் துணை முதல்வர் அஜித் பவாருக்கும் இடையே தொலைபேசியில் வாக்குவாதம். ₹10,000 நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹560 உயர்த்து ₹78,920 விற்பனை. கேரளாவிலும் தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு மாவேலி மன்னனை வரவேற்ற மக்கள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளையொட்டி ஏமனில் களை கட்டிய கொண்டாட்டங்கள். சனா நகரில் லட்சக்கணக்கில் திரண்ட ஹவுதி ஆதரவாளர்கள்.